இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, சிறப்பாக இந்த புதிய நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. நம் தாயாம் திரு அவை இன்று சிறப்பாக அன்னை மரியாளின் தூய்மை மிகு இதய பெருவிழாவை கொண்டாடுகிறது. நேற்றைய தினம் இயேசுவின் தூய்மை மிகு இதய பெருவிழாவை கொண்டாடினோம். இன்று மரியாளின் மாசற்ற இதய பெருவிழா. ஆம் பிரியமானவர்களே, எப்படி இயேசுவினுடைய இதயம் ஒவ்வொருவருக்காகவே துடித்து கொண்டிருக்கிறதோ அதே போன்றுதான் அன்னை மரியாளுடைய இதயமும் நமக்காக, இந்த மானிடத்திற்காக எப்பொழுதுமே துடித்து கொண்டிருப்பதை நாம் சிறப்பாக அனுபவிக்கிறோம். அதைத்தான் அவர் காட்சி கொடுக்கிற இடங்களில் எல்லாமே அந்த அன்னை மரியாளுடைய மாசற்ற இதயமானது, தூய்மையான இதயமானது இந்த மானிடத்திற்காகவே இயேசுவினிடத்திலே பரிந்து பேசி கொண்டிருப்பதை அவருடைய காட்சிகள் மூலமாக கூட நாம் காண்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதோ சிறப்பாக இந்த பெருவிழா நமக்கு 3 விதமான நல்ல கருத்துக்களை, பண்புகளை கற்றுக் கொடுக்கிறது. என்ன பண்புகள் என்றால், முதலிலே அன்னை மரியாளுடைய இதயமான நிரந்தரமான அன்பிற்கும் நிரந்தரமான கீழ்ப்படிதலுக்கும் முக்கியமான சான்றாக அமைகிறது. எனவே பிரியமானவர்களே, இந்த தூய்மையான ஒரு அன்னை மரியாளுடைய இதயமானது நிரந்தர அன்பிற்கும் கீழ்ப்படிதலுக்கும் முன்மாதிரியாக இருக்கிறது என்றால், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக கடவுளுக்காக கொடுத்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த அன்னை மரியாளுடைய அன்பு தன்னுடைய மகனுக்காக மட்டும் அல்ல, எப்படி இயேசு அனைவருக்காக எந்த வித்தியாசமும் இல்லாமல் அனைவரையுமே அன்பு செய்தாரோ அதே போன்று நிரந்தரமான ஒரு அன்பு அந்த அன்னை மரியாளிடத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அதோடு இவர்கள் நம் ஒவ்வொருவருக்கும் அந்த இதயமானது எப்படிப்பட்ட இதயமாக இருந்தது என்றால், கீழ்ப்படிதல் உள்ள இதயமாக இருந்தது. கடவுள் சொல்வதற்கு நான் கீழ்ப்படிய வேண்டும், கடவுள் தான் பெரியவர், அவர் சொல்வதற்கு நான் எப்பொழுதுமே அதை தடை செய்யாமல், அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம தொடக்கத்திலே பார்க்கிறோம், ஏவாள் கடவுளுடைய கட்டளையை மீறினார்கள். இந்த பெண் அன்னை மரியாள் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார்கள். அதனால் கடவுள் இவர்களை மிகவும் உயர்த்தினார். எந்த அளவுக்கு? ஒரு கடவுளின் தாய் என்ற நிலைக்கு உயர்த்தியிருக்கிறார். அதுதான் அந்த கீழ்ப்படிதனுடைய உச்சக்கட்டம். ஆம் பிரியமானவர்களே, இந்த முதலிலே அன்னை மரியாளுடைய அன்பு நிரந்தரமானது, அவர் கீழ்ப்படிதலுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார் என்று இந்த விழா நமக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது. இரண்டாவதாக, அன்னை மரியாளுடைய இதயமானது இயேசுவின் இதயத்தோடு இணைந்திருக்கிறது என்று கூட இந்த நாளினுடைய செய்தியானது நமக்கு கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இயேசுவின் தூய்மை மிகு இதயமும் மரியாயின் மாசற்ற இதயமும் ஒன்றாக இணைந்திருப்பதனால் தான் உடனடியாக அன்னை மரியாள் எடுத்து நாம் ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களும், எல்லா மன்றாட்டுகளும் கேட்கப்படுகிறது. இயேசுவின் இதயம் வேறு, அன்னை மரியாளுடைய இதயம் வேறு அல்ல. இது இன்று நம்மை விட்டு பிரிந்து சென்ற சகோதர சகோதரிகள், இது அன்னை மரியாள் தேவையில்லாதவர்கள், அவர்கள் ஒரு பொருளாக இருந்தார்கள், கடவுளை கொடுத்து விட்டார்கள், அவங்க ஓரம் ஒதுக்கிடணும், அவருக்கு தேவையில்லை. இல்லை, இப்ப நம்ம பெற்ற தாய் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த தாயுடைய இதயம் தன்னுடைய மகனுக்காகவே துடித்து கொண்டிருக்கும் இல்லையா? தன்னுடைய மகன் எப்படி இருக்க வேண்டும் என்றே அந்த இதயம் யோசித்து கொண்டே இருக்கும். அப்ப மகனுக்குள்ள இதயம் தானே தாய்க்கும் இருக்கும். பெரும்பாலும் நம்ம வாழ்க்கையில சொல்லக்கூடிய ஒன்றுதான், பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு என்று சொல்லுவார்கள். ஒருவேளை மகன் தன் தாயை அன்பு செய்யவில்லைனா கூட, தாயை ரொம்பமா கொடுமைப்படுத்தினால் கூட அந்த தாயினுடைய அன்பு ஒரு நாளும் குறையாது. அது மகனுக்காகவே என்றும் இருக்கும் என்ற ஒரு செய்தியை சிறப்பாக இந்த நாளினுடைய விழா நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஆம் பிரியமானவர்களே, அன்னை மரியாளுடைய மாசற்ற இதயமும் இயேசுவின் தூய்மை மிகு இதயமும் ஒன்றாக இணைந்து நமக்காகவே துடித்து கொண்டிருப்பதை நாம் ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்க வேண்டும். இதைத்தான் நம்ம நம் வீடுகளிலே, ஆலயங்களிலே அன்னை மரியாளுடைய மாசற்ற இதயம் ஒரு பக்கமும் இயேசுவினுடைய தூய்மை மிகு இதயம் ஒரு பக்கம் அந்த படங்கள் நாம நிறைய வீட்டில் வைத்திருக்கிறோம். 2 இதயமும் சமமாக இருக்கிறது. அந்த 2 இதயம் நமக்காகத்தான் இருக்கிறது, நம்முடைய மீட்புக்காக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக பிரியமான இந்த நாளுடைய விழா 3வது கருத்தாக நமக்கு சொல்லுவது, அன்னை மரியாளுடைய இதயம்
மானிடத்திற்காக பரிந்து பேசுகிறது, மக்களுக்காக பரிந்து பேசும் இதயமாக இருக்கிறது. பாருங்க, அதுதான் அந்த இதயத்தினுடைய ஒரு இரக்க குணமாக இருக்கிறது. அனைவருக்காகவே அன்னை மரியாள் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். வேளாங்கண்ணியில பாருங்க, ஒன்றா இரண்டா ஆயிரக்கணக்கான மக்கள், இன்னும் திருவிழா நாட்களிலே கோடிக்கணக்கான மக்கள் அந்த ஆலயத்திற்கு திருத்தலத்திற்கு செல்லுகிறார்கள் என்றால், இந்த இதயம் மக்களுடைய மீட்புக்காக, மக்களுடைய புதுமை செய்வதற்காகவே இந்த இதயமானது தயாராக இருக்கிறது, எப்பொழுதுமே துடித்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியை அன்னை மரியாள் ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, அன்னையின் மாசற்ற இதயம், தூய்மையான இதயம், நமக்காக பரிந்து பேசும் இதயமாகவே இருக்கிறது என்பதை புரிந்து அன்னையின் மீது பக்தி முயற்சியை வளர்த்து கொள்ளுவோம். இந்த மாசற்ற இதயத்தை போன்று நாமும் அன்பின் நிமித்தமாக, கீழ்ப்படுதல் நிமித்தமாக, இறைவனுடைய இதயத்தில் கலக்கின்ற ஒரு இதயமாக, மக்களுக்காக பிறருக்காக பரிந்து பேசும் இதயமாக நல்ல பண்புகளை நமதாக்கி கொண்டு இந்த விழாவை கொண்டாடுகிற பொழுது அன்னையினுடைய அருளும் ஆசிரியம் நமக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம். பிரியமானவர்களே, சிறப்பாக இன்றைய நற்செய்திக்குள் கடந்து செல்லுவோமே. சிறப்பாக இந்த நற்செய்தியிலே, இந்த விழா கொண்டாடுகிற நேரத்திலே கூட ஒரு உண்மையான, ஒரு நிரந்தரமான, யதார்த்தமான செய்தியை இயேசு கிறிஸ்து இங்கே பதிவிடுகிறார். இதைத்தான் நாம் சிறப்பாக படிக்கிறோம். அதாவது, ஒரு பெரிய மனிதன், வசதி படைத்தவன், அவனுக்கென்று பல ஆட்கள் வேலை செய்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதன் இயேசுவின் இடத்திலே சென்று, என்னுடைய மகனை நீங்கள் குணப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறான், பணிந்து கேட்கிறான். இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, இல்ல, நான் உன் வீட்டுக்கே வரேன், வீட்டுக்கு வந்து உன் மகனை குணப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த பணக்காரன், வசதி படைத்தவன், அதிகாரம் படைத்தவன் இயேசு பார்த்து சொல்றான், ஆண்டவரே, நீர் என்னுடைய இல்லத்திற்கு வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க, என்னுடைய மகன் நலம் அடைவான் என்று சொல்லுகிறார். இந்த நம்பிக்கையை இயேசு உற்று நோக்கி பார்த்து வியப்படைகிறார். பார்த்து சொல்றார், பாருங்க, இப்படிப்பட்ட நம்பிக்கையை இஸ்ரேல் மக்கள் ஒருவரிடத்தில் நான் காணவில்லையே, அப்படிப்பட்ட நம்பிக்கை இந்த அதிகாரம் படைத்தவனுக்கு இருக்கிறது என்று வியந்து சொல்லுகிறார். அதைத்தான் சிறப்பாக இன்றைய நற்செய்தி, மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 5-17 முடிய படிக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த அதிகாரம் படைத்த மனிதனுடைய நம்பிக்கையை பாருங்கள். இயேசுவே அந்த நம்பிக்கை பார்த்து வியக்கிறார் என்றால் எப்படிப்பட்ட நம்பிக்கையாக இருக்கிறது. அவ்வளவு வசதிகள் இருக்கிறது. ஒருவனை பார்த்து இதை செய் என்றால் செய்கிறான், இன்னொருவனை பார்த்து இங்கே செல் என்றால் செல்லுகிறான் என்றால் அவர் ஆள் அனுப்பி இருக்கலாம், போயிட்டு அந்த இயேசுவை கூப்பிட்டு வாப்பா அப்படின்னு அனுப்பி இருக்கலாம். இல்ல, அவராகவே வருகிறார், அவராகவே இயேசுவிடத்தில் தாழ்மையோடு கேட்கிறார். அப்படி என்றால் இயேசு மிக உயர்ந்தவர், அவர் மீட்பர் என்பதை புரிந்து கொண்டார் அந்த அதிகாரம் படைத்தவர். பிரியமானவர்களே, அந்த அதிகாரம் படைத்தவன், எல்லா வசதிகளும் உள்ள அந்த ஒரு மனிதன் இயேசு மீது முழுமையான நம்பிக்கை வைக்கிறார் என்றால் நம்முடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது? ஒருவேளை நம்ம வசதி படைத்தவர்களாக இல்லாமல் இருக்கலாம், அல்லது அதிகாரம் படைத்தவர்களாக இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் நம்முடைய நம்பிக்கை சில நேரங்களில் குறைந்து விடுகிறது. இயேசு கிட்ட போன, ஜபம் பண்ண, அவர் கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லைன்னா போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கையை குறைத்து விடுகிறோம் இல்லையா? ஆனா இந்த அதிகாரம் படைத்த மனிதனுடைய நம்பிக்கை மிக உயர்ந்தது. தாழ்ச்சியோடு கேட்கிறான், வாஞ்சையோடு கேட்கிறான். அப்ப இந்த நம்பிக்கையை பார்த்து உடனே இயேசு சொல்லுகிறார், உன்னுடைய நம்பிக்கையினால் இப்பொழுது இந்த நேரத்திலே உனது மகன் குணம் அடைகிறான் அப்படின்னு சொன்ன உடனே திரும்பி அந்த அதிகாரம் படைத்தவன் செல்லுகிற பொழுது வழியிலேயே அவருடைய ஊழியர்கள் வந்து, உங்களுடைய மகன் பிழைத்து விட்டான் என்று பெருமையோடு சொன்னார்கள். எந்த நேரம், என்ன டைம் அப்படின்னு கேட்ட உடனே இயேசு எப்ப சொன்னாரு, இப்பொழுது உனது மகன் விடுதலை ஆகிவிட்டான் என்று சொன்ன அந்த நேரத்தில் தான் தன்னுடைய மகன் குணமடைந்திருக்கிறான் என்று கேள்விப்பட்டு அந்த இயேசுவின் மீது இன்னும் மிகுந்த நம்பிக்கையை வைக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, சிறப்பாக இதோ இன்று அன்னை மரியாளின் மாசற்ற இதய விழாவை கொண்டாடுகிற நாம் இன்றைய மன்னாவின் மூலமாக நாம் இறைவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அவர் எல்லா வியாதிகளையும், எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா சூழ்நிலையினுடைய எதிர்பார்ப்புக்கும் இவர் ஒரு விடையாக இருக்கிறார், எல்லாம் நமக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கை இயேசு மீது திருப்பி அன்னை மரியாளினுடைய தூய்மை மிகு இதயம் போல் நமது இதயத்தை மாற்றி இயேசுவின் இதயத்தோடு இணைந்து பயணிப்போம். இதோ சிறப்பாக இந்த நாளை இறைவன் பாதம் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா,
உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். நன்றி இயேசுவே. இன்று சிறப்பாக சனிக்கிழமை அன்னை மரியாளுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாளிலே அன்னை மரியாளின் தூய்மை மிகு இதய பெருவிழாவை கொண்டாடுகிறோம். அன்னை மரியாள் இதயம் தூய்மையான இதயம், மாசற்ற இதயம், நமக்காக துடிக்கக்கூடிய ஒரு இதயமாக இருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம். இந்த அன்னை எங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த அன்னையின் இதயமானது எங்களுக்காகவே துடிக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து இந்த அன்னையை ஒதுக்கி விடாமல் அன்னையினுடைய பக்தி முயற்சிகளை வளர்த்துக்கொள்ள எங்களுக்கு ஆற்றலை கொடும். அன்னை மரியே, இறைவனின் தாயே, எங்களுக்காக உமது மகன் இயேசுவினிடத்தை பரிந்து பேசும் அம்மா. இதோ சிறப்பாக இன்றைய மன்னாவை இன்று பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். நல்ல இதயத்தை அவர்கள் கொடுத்திரலும், கனிவான இதயத்தை அவர்கள் கொடுத்திரலும், நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுத்திரலும், மனதிலே அமைதி சமாதானத்தை கொடுத்திரலும். எங்கு சென்றாலும் தூய பரிசுத்த ஆவியானவர்கள் வழி நடத்தட்டும். இந்த நாள் முழுவதும் சிறப்பாக இந்த வாரத்தின் இறுதி நாளிலே அவர்கள் எல்லா நேரங்களிலும் மகிழ்ந்திருக்கவும், தேவையில்லாத பிரச்சனைகள், குழப்பங்கள், உடல் வியாதிகள் நீங்கி மகிழ்ந்திருக்க கிருபை செய்வீராக. அன்னை மரியே, ஆரோக்கியத்தாயே, உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையுமே பார்த்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், ஆசீர்வதியும். இயேசுவே, இதோ இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த நாளிலே நீர் எங்களை வழிநடத்தப் போகிறீர், ஆசீர்வதிக்கப் போகிறீர், எல்லா நலன்களால் நிரப்பப் போகிறீர் என்பதற்காக நன்றி கூறுகிறோம். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன், என் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெறும் நாளாக அமைய வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.